குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 4/9/2024 ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆவணி மாதம் 19ஆம் நாள் புதன்கிழமை, தக்ஷணாயனம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 2 மணி வரை. சூரிய உதயம் காலை 6:04. கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று காலை 9:49 வரை பிரதமை, பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:13 வரை பூரம், பின்பு உத்திரம். நாமயோகம் இன்று இரவு 8:30 வரை சாத்தியம், பின்பு சுபம். கரணம் இன்று காலை 9:49 வரை பவம், பின்பு இரவு 10:48 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 4:13 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:13 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மகர ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை மதுரை ஸ்ரீ நவநீத கிருஷ்ணசுவாமி காலை ராஜமன்னார் திருக்கோலமாய் காட்சி. ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ கள்ளபிரானுக்கு பால் அபிஷேகம் ஆராதனை விழா. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ சந்திர பகவானை வழிபட முன்னேற்றங்கள் உண்டாகும். விரதாதி விசேஷங்கள், சந்திர தரிசனம். ஸ்ரீ சந்திர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை இந்த தினத்தில் உச்சரிக்கலாம். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். இந்த ஸ்லோகத்தை நீங்கள் 108 முறை அல்லது 1008 முறை பாராயணம் செய்ய ஸ்ரீ சந்திர பகவானுடைய அனுகிரகத்தினால் அழகு, கல்வி, கலை, மேன்மை, செல்வாக்கு, மன நிம்மதி, ஆரோக்கியம் அனைத்தும் உங்களுக்கு வந்தடையும். நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் செல்வ செழிப்பாக, செல்வாக்கு மிகுந்தவர்களாக, சொல் வாக்குவன்மை சிறப்பானவர்களாக நீங்கள் வாழலாம். இன்றைய நாள் சந்திர தரிசனம் என்பதால் உங்கள் தாயாருக்கு பிடித்தமான சில பொருட்களை வாங்கி கொடுக்கலாம், அல்லது வெண்மை நிறத்தாலான பொருட்களை கொடுப்பது விசேஷம். உங்கள் தாய்க்கு நீங்கள் பால்கோவா, வெண்மை நிறமாக இருக்கக்கூடிய தூத்பேடா, இது போன்ற இனிப்பு வகைகளோடு கொடுத்து ஆசி பெற்றுக்கொள்ளுங்கள். சந்திர பகவான் என்பவர் மாத்ருகாரகன், சூரிய பகவான் பிதூர்காரகன், தந்தைக்காரகன். ஆக சந்திர தரிசனம் என்பதால் காலை பொழுதே உங்கள் பெற்றவர்களிடத்தில், தாய் தந்தையரிடத்தில் ஆசி பெற்று உங்களுடைய வேலைகளை செய்வதும், அவர்களிடத்தில் அன்பு காட்டுவது, மரியாதை செலுத்துவது, அவர்களுடைய மனம் புண்படும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள். அவர்களுடைய ஆசியை பெறுவதற்குண்டான விஷயங்களில் ஈடுபடுங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு நாளும்
அடுத்து வரக்கூடிய சந்திர தரிசனம் வரையில் நல்லதொரு வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீர்கள். சீக்கிரமாக சொத்துக்கள், சொந்த வீடு அமையக்கூடிய பாக்கியம் உண்டாகும். உங்கள் ஜாதகத்தில் எப்பேற்பட்ட குறை இருந்தாலும் அவை நிவர்த்தி ஆவதற்கு தினம்தோறும் உங்களுடைய பெற்றோர்களை வணங்கினாலே போதும். நிச்சயம் அஷ்ட ஐஸ்வர்யம் உங்களுக்கு வந்து சேரும். எந்த நாளிலும் அவர்களை சிரமப்படுத்தியோ தேவையற்ற பேச்சுக்களினாலோ அவர்களை மனம் புண்படும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள். அவர்களுடைய கோபத்திற்கும் ஆளாகாதீர்கள். எப்பொழுதும் அமைதி போக்கோடு அவர்களோடு இணக்கமாக இருங்கள். அதுவே பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தர்மம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? நாட்டிய பயிற்சி மேற்கொள்வதற்கு நல்ல நாள், கட்டிட வேலைகளை மேற்கொள்ள நல்ல நாள், அபிஷேகம் செய்வதற்கு சிறந்த நாள், சோலை பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 8:49 முதல் 10:33 வரையில் மேஷ லக்னம், 10:34 முதல் 12:35 வரை ரிஷப லக்னம், காலை 12:36 முதல் 2:47 வரையில் மிதுன லக்னம், 2:48 முதல் 4:55 வரையில் கடக லக்னம், 4:56 முதல் 7:1 வரை சிம்ம லக்னம், 7:2 முதல் 9:1 வரை கன்னி லக்னம், காலை 9:02 முதல் 11:07 வரை துலாம் லக்னம், 11:08 முதல் 1:18 வரை விருச்சக லக்னம், 1:19 முதல் 3:25 வரை தனுசு லக்னம், 3:26 முதல் மாலை 5:20 வரை மகர லக்னம், 5:21 முதல் 7:03 வரை கும்ப லக்னம், இரவு 7:04 முதல் 8:44 வரை மீன லக்னம். புதன்கிழமை தினம். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும், தொழில் அபிவிருத்தி, வியாபாரத்தில் வருமானம், லாபம் பெறுவதற்கான வழி கிடைக்கும். புதன் பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை மனதை ஒருமுகப்படுத்தி தியான நிலையில் அமர்ந்து ஸ்ரீ புதன் பகவானை நினைத்து வழிபட வேண்டும். புத்திக்கும் வித்தைக்கும் தொழிலுக்கும் அதிபதியானவர் ஸ்ரீ புதன் பகவானே. புதன் பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்வது மிக மிக விசேஷம். ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புதக் பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புதக் பிரசோதயாத். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவானுக்கான ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவானுக்கான ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நலனும் பலமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆகிய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசையும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆகிய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381116636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். என்ன தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அள்ளல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மேஷ ராசி அன்பர்களே,
உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆவணி மாதம் 19ஆம் நாள் கோல்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிப்படி கிரகங்களினுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கிறதோ அதன்படிதான் பலன்கள் தினம் தினம் அமையும். சந்திர பகவான் 2.25 நாட்களுக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசிக்கிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆவார். சூரிய பகவான் மட்டும் ஒவ்வொரு மாதமும் தமிழ் பிறப்பன்று ஒவ்வொரு ராசிக்கு இடம்பெயர்வார். ஆகவே கோள்களினுடைய சஞ்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கலாம். வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்ப பாவகத்தில் குரு பகவான் இருக்கிறார். உங்களுடைய பேச்சுக்கள் மிகப்பெரிய அளவிலேயே இருக்கும். அன்பு பண்பு நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய வாக்குக்கு தனி மதிப்பு மரியாதை கிடைக்கும். உறவினர்களுடைய வருகையின் காரணமான சூழ்நிலையில் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். தாய் தந்தையருடனான ஆதரவு மனதிற்கு சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் உற்சாகத்தையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். மன அமைதி நிறைந்த நாள். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் அன்பும், இருவருக்கிடையே பரஸ்பரமான ஒற்றுமை உணர்வு மேம்படும். மன அமைப்பு உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு காரியத்தை செய்தாக வேண்டும் என்கிற எண்ணத்திலேயே இருப்பீர்கள். பங்குச்சந்தை தொடர்பாக செயல்படுபவர்களுக்கு ஏற்றங்கள் பிறக்கும். தொழில் அபிவிருத்திக்குண்டான விஷயங்களுக்காக சில இயந்திர பொருட்களை வாங்குவீர்கள். எதையும் நேர்மையாக நியாயமாக நடத்துவீர்கள். எல்லோருக்கு முன்னால் உங்களுடைய செயல்கள் இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். பலருக்கு மத்தியில் நீங்கள் உயர்வாக வாழ தேவையான உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். திறமைக்குண்டான நாள்தான். வாடிக்கையாளர்களுடைய வருகை சீராகவும் திருப்திகரமாக இருக்கும். பொருள் விற்பனை அமோகமாக நடக்கும். உங்களுடைய ராசிக்கு ஏற்றபடி மாணவ மாணவிகளுக்கு எதிர்பார்க்காத வகையிலும் எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கும். கல்வி வளர்ச்சிக்கு வித்திட்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். முன்னேற்றங்கள் ஏற்படும் பொழுது மனதில் அமைதியும் சந்தோஷமும் குதூகலம் நிறைவாகவே இருக்கும். போட்டிகள் இருக்காது. வேலையாட்களிடத்தில் நல்ல ஆதரவை நீங்கள் பெற முடியும். புதிதாக வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கான முயற்சிகள் ஈடேறும். எதை நோக்கி பயணிக்கிறீர்களோ அதனுடைய போக்கு உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். ஆகவே மேஷராசி என்பர்களே, உடல் நலம் நன்றாக இருக்கும். ஒரு சில விஷயங்களை முன்னெடுத்து நீங்களே செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மனதில் இன்பமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் நாள். எதிர்பார்க்கக்கூடிய சில வேலைகள் நட்பு மூலமாகவும் நடக்கும். அக்கம் பக்கம் நபர்களிடையே ஆதரவு மேம்படும். பணம் முதலீடு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பீர்கள். எதிலும் அலட்சியம், எங்கும் அலட்சியம் என்பது இருக்காது. ஒவ்வொரு வேலைகளையும் மிக சிறப்பாக திட்டமிட்டு நடத்துவீர்கள். லாபம் பெருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான சில முக்கிய முடிவுகள் நீங்கள் எடுப்பதாக இருந்தால் செவ்வாய் ஓரையும், புதன் பகவானுக்கான ஓரையையும், குரு பகவானுக்கான ஓரையையும் பார்த்து செய்வது உங்களுக்கு நல்லது. செவ்வாய் பகவானுடைய ஓரையில் செய்து பாருங்கள். இன்னும் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. ஓம் கங் கணபதையே நமக. இந்த ஸ்லோகத்தை நீங்கள் உச்சரித்தாலே போதுமானது. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா என்று விநாயக பெருமானை வணங்குங்கள். மகிழ்ச்சியான நாளாகவே அமையும். உறவுகளுடைய வருகை அதிகரிக்கும். வீட்டில் பெரியவர்கள், பெற்றோர்களுடைய நல்ல ஆசி கிடைக்கும்.
குதூகலமும் சந்தோஷமும் நிறைந்த நாளாக அமையும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் வழிபாடு நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களே, முயற்சிகள் ஈடேறும், நன்மைகள் விளையும், எடுத்த காரியத்திற்கான பலன்கள் உண்டாக்கும், கைமேல் பலன் கிடைக்கும், நம்பிக்கை அதிகரிக்கும், உற்சாகமாக இருப்பீர்கள். முயற்சிக்குண்டானபடி புதிய வேலை சம்பந்தமான விஷயங்கள் கைகூடும். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கிருத்திகா நட்சத்திரக்காரர்களை சாதகமான நாளாகவே அமையும். மகிழ்ச்சி உங்களிடமே இருக்கும், சந்தோஷம் காணப்படும். மாணவர்களுக்கு படிப்பு நிலையில் நல்லதொரு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். இந்த நாள் அதிர்ஷ்டம் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆவணி மாதம் 19ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் வீட்டிலேயே குரு பகவானுடைய சஞ்சாரம். முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சம ஸ்தானத்தில் கேது பகவான், சுக்கிர பகவான், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சந்திர பகவான். ராசிக்கு 10ஆம் வீடு தொழில் ஜீவனஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், லாபஸ்தானத்தில் ராகு பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ரிஷபராசி அன்பர்களே, கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது உத்தியோக ரீதியாக வெளியூர் பயணங்கள் கைகூடி வரும். வேலை நிமித்தமாக வியாபாரம் தொடர்பாக முதலீடு செய்பவர்களுக்கு லாபங்கள் கைகூடி வரும். வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையின் நிலையை உயர்த்துவதில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பொருளாதார ஏற்றத்தில் கவனம் செலுத்துவீர்கள். எதிர்காலம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமைவதற்கான சில முதலீடுகள் மேற்கொள்ளக்கூடும். நினைத்த காரியங்கள் உடனடியாக நடக்கும். உத்தியோக வேலைகளில் இருந்த சின்ன சின்ன சிரமங்கள் அகலும். வீட்டில் மகிழ்ச்சிகரமான செய்திகள் உண்டாகும். கொடுத்த பொருளை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மனதை உறுத்தி கொண்டிருந்த சில சின்ன சின்ன கஷ்டங்கள், மன கிளேசங்கள் அகலும். தெளிவான சிந்தனை, நற்குணங்கள் காரணமாக தொட்ட காரியங்கள் துலங்கும். ரிஷபராசி அன்பர்களே, எழுத்தாளர்களுக்கு, ஓவியம் வரைபவர்களுக்கு திறன் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். எந்த ஒரு வேலைகளிலும் சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். அலுவலகம் சார்ந்த வேலைகளிலும் சரி, சொந்த விஷயத்திலும் சரி சுறுசுறுப்பாக செயல்பட்டு புகழ் பெறுவீர்கள். மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் அகலும். பணிவாக கனிவாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. பஞ்சாட்சர மந்திரமான வயநமசி மசி வயன எனம சிவ சிவைய நம நம சிவைய பஞ்சாட்சர மந்திரத்தை ஆத்மார்த்தமாக்க பாராயணம் செய்பவர்களுக்கு ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டு வந்தால் பணம் அதிகம் சேரும். சிவபெருமானுடைய அனுகிரகமானது உங்களுக்கு 7 ஜென்மங்களுக்கும் உங்களுடனே இருக்கும். சிவ மந்திரம் மிக வலிமையானது. ஓம் நம சிவாய.
எனும் மந்திரத்தை உச்சரிக்க உச்சரிக்க உங்களுக்கு கைக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் பண வரவு அதிகரிக்கும். பயணங்கள் கைகூடும். மன நிறைவு இருக்கும். செய்த காரியத்தின் மூலமாக லாபம் கிடைக்கும். ரோஹிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகையினுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடலாம். ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தாயை வழிபடுங்கள். தெளிவுகள் ஏற்படும். மன நிம்மதி உண்டாக்கும். மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். சில பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய உபாயம் கிடைக்கும். மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தையும் ஷடாட்சரமான அந்த மந்திரத்தை ஆத்மார்த்தமாக்க உரைப்பவர்களுக்கு, பாராயணம் செய்பவர்களுக்கு முருகப்பெருமானுடைய பேரருள் கிடைக்கும். வடபழனி ஆண்டவனே வல்வினையை போக்கிடுவீர். ஏழுமலை ஆண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர். ஏழ்மை அகற்றிய கந்தா யமபயம் போக்கிடுவீர் என்று வழிபடுங்கள். அசையாத நெஞ்சத்துள் அறிவாக நின்று அருள்வாய் முருகா என ஆத்மார்த்தமாக வழிபடுங்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பான நாளாகும். எல்லா நிலைகளிலும் உயர்வு ஏற்படும். சமூகத்தில் தலைமை பண்புகள் ஏற்று நடப்பீர்கள். எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமை குணம் தேவை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசையும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381116636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். என்ன தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும் சேமத்திற்காகவும் தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அள்ளல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை ஆவணி மாதம் 19ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது குடும்பத்தில் இருப்பவர்களிடம் ஒற்றுமை ஏற்படும். ராசியிலேயே செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். இளைய சகோதர பாவகத்தில் சூரிய பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம். 3ஆம் இடத்திலேயே சந்திர பகவானும் சஞ்சரிக்கிறார். சுகஸ்தானத்தில் 4ஆம் வீடு கன்னியில் கேது பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். ராசிக்கு 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும் சஞ்சரிக்கிறார். அயன சைன போகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். 10ஆம் வீடு தொழில் ஜீவனஸ்தானம் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். ஆகவே மிதுன ராசி அன்பர்கள் புதன்கிழமை தினமாக இருப்பதால் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண, தொழில் வளம் பெருக, வியாபாரத்தில் அபிவிருத்தி உண்டாக்க பெருமாள் கோவிலுக்கு சென்று கற்கண்டு துளசி மாலை சாற்றி வரக்கூடிய சேவார்த்திகளுக்கு இந்த கற்கண்டை பிரசாதமாக இறைவனுக்கு வணங்கி பிறகு அவற்றை பிரசாதமாக கொடுப்பது உங்களுடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை உடைத்தெறியும். அடுத்தடுத்த நிலைக்கு நீங்கள் முன்னேறுவதற்கான வழி கிடைக்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அதே போல் ஒரு கைப்பிடி அவல் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிற்கு அல்லது பெருமாள் கோவிலுக்கோ சென்று, ராமர் கோவிலோ கிருஷ்ணர் கோவிலோ உங்களுக்கு வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று ஒரு கைப்பிடி அவல் இறைவனுக்கு சமர்ப்பித்து விட்டு பிறகு நீங்கள் உங்களுடைய வேலைகளை பணிகளை கவனிக்கலாம். அப்படி செய்யும் பொழுது இறைவனுடைய அனுகிரகமானது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுடைய ராசிப்படி பார்க்கும் பொழுது வீட்டில் இருப்பவர்களால் மன நிம்மதி, சந்தோஷம்,
வீட்டில் ஆனந்தம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள். வேலையில் இருக்கக்கூடிய சில இடர்பாடுகளை களைய முற்படுவீர்கள். மற்றவர்களுடைய வேலைகளையும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாம். இறை நம்பிக்கை உங்களுக்கு நல்ல வழியை காட்டும். வேலை மீதான பொறுப்புகள் அதிகமாக சுமக்க வேண்டி இருக்கும். சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களுக்காகவும் வழக்கு தொடர்பாக சில விஷயங்களுக்காக அலைச்சல்கள் ஏற்படும். இருந்தாலும் உங்களுடைய அலைச்சலுக்கு ஒரு தனி பலன் உண்டு. கஷ்டப்பட்டாலும் ஏதாவது ஒரு வகையில் பயன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மேற்கல்வி தொடரக்கூடிய மாணவ மாணவிகள் எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் என்கிற மன சஞ்சலங்கள் அகலும். வீட்டில் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மனதிற்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும். சில நேரம் சின்ன சின்ன விவாத போக்கு ஏற்பட்டு நீங்கும். உங்களை பற்றிய நல்ல எண்ணங்கள் வீட்டில் இருப்பவர்களிடத்திலும் குழந்தைகளிடத்திலும் பெரியவர்களிடத்திலும் உருவாகும். மிதுன ராசி அன்பர்களே, வாக்கு மிக சிறப்பாகவே அமையும். புத்தி கூர்மை உள்ளவர்களாக இருப்பீர்கள். வியாபாரத்தினுடைய போக்கை நுணுக்கமாக கண்காணித்து விடுவீர்கள். நுணுக்கமாக அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். கடன் தொடர்பான சில நெருக்கடிகள் சற்று குறையும். மன அமைப்பு சிறப்பாகவே இருக்கும். உயர்வு நிறைந்த நாள். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிப்படி இன்றைய நாள் அதிர்ஷ்டம் நிச்சயம் உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய வேலைகள் நடக்கும். எதிர்பாராமல் வருமானம் கிடைக்கும். நட்புகள் மூலமாகவும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆதரவு கிடைக்கும். மன நிறைவு பெறக்கூடிய நாளாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசரிஷம் நட்சத்திரக்காரர்களே, பொறுப்புகள் மேம்படும். எதையும் மிகச் சரியாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். மனம் தெளிவு பெறும். வியாபாரத்தினுடைய போக்கை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். லாபம் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை அனுகூலம் பிறக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். மனதில் நிம்மதி, சந்தோஷம் பெருக்கும். 10ஆம் வீட்டிலேயே ராகு பகவான் உங்களுடைய நட்சத்திர அதிபதி சஞ்சரிக்கிறார். எதையும் பெரிதாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் மட்டும் உங்களுக்கு தொழில் ரீதியாக இருந்து கொண்டே இருக்கும். வருமானத்தை பெருக்குவதில் அதிக கவனமாக இருப்பீர்கள். எதை செய்தாலும் மிக பெரிதாகத்தான் செய்ய வேண்டும் என்கிற ஆசை உங்கள் மனதில் இருக்கும். அதற்கேற்ற சூழ்நிலை இன்றைய தினம் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண நெருக்கடிகள் குறையலாம். எதையும் நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். பொருளாதார நிலையில் உயர்வு ஏற்படும். குடும்ப நபர்களால் ஆனந்தம். உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும். இந்த நாள் ஏறுமுகமாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகத்தின் அதிபதி சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆவணி மாதம் 19ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் வீடு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் சஞ்சரிக்கிறார். அவரோடு சந்திர பகவான் உங்களுடைய ராசி அதிபதியும் இருக்கிறார். 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர பாவகத்தில் கேது பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில். 9ஆம் வீட்டில் ராகு பகவான். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் குரு பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடியவர். அதே போல 12வது வீடு அயன சயன போகஸ்தானத்தில் தசமாதிபதி செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார். இன்றைய நாளுக்கான கோச்சார அமைப்பு படி பார்க்கும் பொழுது கிரக ரீதியாக
வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நாள். அதிகாலை பொழுதே உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் தரக்கூடிய நற்செய்திகள் கிடைக்கும் கடகராசி அன்பர்களே. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு மரியாதை உண்டு. சமூகத்தில் நல்ல பேரும் புகழோடு இருப்பீர்கள். வாழ்க்கை துணைவருடைய வழியில் உங்களுக்கு நல்லது நடக்கும். இருவருக்குமான ஒரு இணைவு மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழில் ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கக்கூடிய நாள். வீட்டில் குழந்தைகளுடைய வளர்ச்சி பெருமை மிகுந்ததாக இருக்கும். நற்பெயர்கள் கிடைக்கும். பணவரவின் அதிகம் காரணமாக வீட்டிற்கு தேவையான சில முக்கிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை, ஆடைகள், புதுவிதமான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. கண் சம்பந்தமான சங்கடங்கள், பார்வை தொடர்பாக இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். கண் திறக்கும் பெருமாள் ஸ்ரீ கரிவரதராஜ சுவாமியை வணங்கி வருபவர்களுக்கு கண்ணில் இருக்கக்கூடிய கோளாறுகள் முற்றிலுமாக நீங்கி கண் பார்வை தெளிவு பெறும். மன நிம்மதி கிடைக்கும். கையில் பணப்புழக்கம் சீராக இருப்பதால் கடன் சம்பந்தமான பிரச்சனைகளை குறைக்க முற்படுவீர்கள். பிறரிடத்தில் அதிகமான வட்டிக்கு கடன் பெறாமல் கையில் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ முயற்சி செய்வீர்கள். வீண் செலவுகளை தவிர்ப்பீர்கள். சிக்கனமாக இருந்து வங்கி கணக்கை உயர்த்த வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். சேமிப்பு கணக்கை உயர்த்த முற்படுவீர்கள். அதற்குண்டான உழைப்பு வெளிப்படலாம். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மனதில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இன்றைய நாள் சுப காரியம் தொடர்பான பேச்சுக்கள், நீங்கள் நினைத்த வேலைகள் நினைத்த விதத்தில் நடக்கும். பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும். நண்பர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். நட்பு மேம்படும் நாள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருப்பதால் வீட்டில் சந்தோஷமும் குதூகலமும் மகிழ்ச்சி நிறைந்த நாள். அதிர்ஷ்டகரமான நாள் என்றே சொல்லலாம் கடகராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் 11வது வீட்டில் சஞ்சாரிக்கிறார். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து இழுபறிகள் அகலும். தேவைக்கு தகுந்தாற்போல் கையில் பண வரவு உண்டாகும். பழைய பிரச்சனைகள் தீர்வதற்கான மற்றொரு அணுகுமுறையை கையாளுவீர்கள். மன நிம்மதி கிடைக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. படிப்படியாக பிரச்சனைகள் குறையும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். மன நிம்மதி உண்டாகும். மனம் சார்ந்த கவலைகள், பிரச்சனைகள் தீரும். கையில் பண இருப்புகள் அதிகரிக்கும். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. ஆயிலம் நட்சத்திரக்காரர்களை அனுகூலம் ஏற்படும். நட்பு உண்டாகும். பிள்ளைகளினால் நல்லதொரு வளர்ச்சியும் மனதில் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும். நினைத்த விதத்தில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். தெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு யோகம் நிறைந்த நாளாக அமைய இறை வழிபாடு நல்லது. ஓம் ஸ்ரீ சிம்மராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆவணி மாதம் 19ஆம் நாள். உங்கள் ராசியிலேயே சூரிய பகவான், புதன் பகவான், சந்திர பகவானுடைய சச்சார். பெருமாள் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ கருட பகவானுக்கு தீபங்கள் ஏற்றி வரலாம். பெருமாளுக்கு, ஸ்ரீமன் நாராயணருக்கு ஒரு கைப்பிடி அவல் நைவேத்தியமாக பிரசாதமாக நீங்கள் அவற்றை படைத்து வரக்கூடிய சேவார்த்திகளுக்கு, பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். சிம்மராசி அன்பர்களே, இறைவனுக்கு நீங்கள் ஆத்மார்த்தமாக மன நிறைவோடு நீங்கள் அர்ப்பணிக்கக்கூடிய விஷயங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி இருக்க வேண்டும்.
இன்றைய நாள் உங்களுடைய ராசி அமைப்பின்படி பார்க்கும் பொழுது தோற்றப்பொலிவில் சில மாற்றங்கள் ஏற்படும். மனதில் விரும்பிய விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். சுதந்திரமாக இருப்பீர்கள். தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கும். பேச்சு திறமையின் மூலம் உங்களுடைய வேலைகளை சாதித்துக் கொள்வீர்கள். சிம்மராசி அன்பர்களே, பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உருவாகும். இழந்த பொருட்களை மீட்கக்கூடிய அமைப்பு உண்டு. அடகு வைத்த பொருட்களை மீட்டெடுக்க கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கும். பண வரவு அதிகரிக்கும். உங்களுடைய எண்ணங்கள் தூய்மையாகும். உள்ளத்தில் மகிழ்ச்சியும் குடும்பத்தில் சந்தோஷமும் ஆனந்தமும் குதூகலம் நிறைவாக இருக்கும். உத்தியோகம் சார்ந்த வேலைகளை விரைந்து முடிப்பீர்கள். வியாபாரத்தினுடைய வேலையில் நல்ல வருமானம் கிடைக்கும். வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். முன்னேற்றங்கள் பிறக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். உங்களுடைய செயல்கள் மிக சீரானதாகவே அமையும். வீட்டிற்கு தேவையான முக்கிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. குழந்தைகளுடைய வளர்ச்சி மிக அமோகமாக இருக்கும். அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். வீட்டில் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களுமே உங்களுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டதாக அமையும். இறை அனுகிரகம், இறைவனுடைய அருளாசியோடு இந்த நாளை தொடங்குங்கள். நிச்சயம் தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். நினைத்த வேலைகள் நினைத்தபடியாக நினைத்த விதத்தில் நடக்கும். பெரும் புகழும் பேரும் கிடைக்கும். அரசியல் மற்றும் அரசாங்க துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். மேன்மையான நிலைக்கு வரக்கூடிய வழிவகை உண்டு. இறை வழிபாடு உங்களுக்கு நல்ல நம்பிக்கையை ஏற்படுத்தும். உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரும். உழைப்புக்கு தகுந்தாற்போல் ஊதியம் பெறுவீர்கள். வியாபாரத்தினுடைய நிலையில் வேலையாட்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். உடல் நலம் நன்றாக இருக்கும். மனநலம் சீராகும். முன்னேற்றங்கள் மிகுந்து காணப்படுவதால் மன நிறைவாக இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. மகா கணபதியை வழிபட தடைகள் நீங்கும். தாமதங்கள் அகலும். ஒத்துழைப்புகள் ஏற்படும். உறவினர்கள் வழியில் நற்செய்திகள் கிடைக்கும். வெளியூர்களில் இருந்து சுப பலன்களை பெறுவீர்கள். எதிர்பார்க்காத தன வரவுக்கு இடம் உண்டு. பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடான குடும்பம் வாக்கு ஸ்தானத்தில் கேத்து பகவானோடு இணைந்தே இருக்கிறார். ஆகவே பூரம் நட்சத்திரக்காரர்களே, இன்றைய நாள் எண்ணிய வேலைகள் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். இருந்தால் பெருமாள் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ தாயாரையும் மகாலட்சுமிக்கு குங்கும அர்ச்சனை செய்து வழிபட, ஸ்ரீமன் நாராயணருக்கு துளசி மாலை சாற்றி வழிபட க்ஷேமங்களும் லாபங்களும் குபேர சம்பத்து கிடைக்கும். விரும்பியதை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. பொன்பொருள் ஆபரண சேர்க்கை உருவாகும். நினைத்த வேலைகளை நினைத்த வழியாக நடத்தி காட்டுவீர்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் யார் என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம். தன்னம்பிக்கை மிகுதியாகும். தைரியம் வலுக்கும். எதையும் துணிச்சலோடு செய்து காட்டுவீர்கள். வெற்றியும் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. ஓம் நம சிவாய எனும் மந்திரம் பஞ்சாட்சரமான வயநமசி மசிவயன எனம சிவ சிவய நம நமசிவய எனும் பஞ்சாட்சர மந்திரம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். நல் ஆதரவு கிடைக்கும். மனதில் தைரியம் வலுக்கும். எதையும் சாதிக்க முடியும் என்கிற எண்ணங்கள் மேலோங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கலகலப்பும் நிறைந்தே இருக்கும். செல்வ செழிப்புக்கு உண்டான நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 93811626
நாள். இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ வீட்டில் நடக்கக்கூடிய சுப காரிய நாளோ இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். என்ன தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும் சேமத்திற்காகவும் தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அள்ளல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். கன்னிராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி, ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆவணி மாதம் 19ஆம் நாள் உங்களுடைய ராசி அதிபதியான புதன் பகவான் 12ஆம் வீட்டில் அயன சயன போகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ராசியில் கேத்து பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். கன்னிராசி அன்பர்களே, சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார், லாபாதிபதி. வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். பிற நபர்களிடத்தில் உங்களுக்கு ஆதரவும் கிடைக்கும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் பேசுவது நல்லது. வர்த்தக வியாபாரம் குறித்த சிந்தனைகள் மேம்படும். வியாபாரத்தில் அனுபவங்கள் உண்டாகும். வாழ்க்கை துணைவரின் வழியில் எதிர்பார்த்த நற்செய்திகள் கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிப்பதில் மிகுந்த நுணுக்கங்களை கையாளுவீர்கள். நீங்கள் போடக்கூடிய பட்ஜெட் மிக சிறப்பானதாக இருக்கும். வரவுக்கும் செலவுக்கும் தகுந்தாற்போல் குடும்பத்தை மிக அழகாக வழி நடத்துவீர்கள். பொறுப்புகளை உணர்ந்தவர்கள் நீங்கள். என்ன போக்கில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். சிக்கனத்தை கடைபிடிப்பவர்களாகவும் சில நேரம் இருப்பீர்கள். வங்கி கணக்கில் பணத்தை சேமிக்க வேண்டும். சேமிப்பு கணக்கை அதிகரிப்பதில் அதிக ஆர்வம் உண்டு. இரவு நேரத்தில் அதிக நேரம் கண் விழிக்காமல் உங்களுடைய ஆரோக்கியத்தை கண்காணித்துக் கொள்ளுங்கள். உணவு சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது. எதையும் மிக சரியாக புரிந்து கொள்வீர்கள். சாதுரியம் வெளிப்படும். எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். வேலைகளில் சில மாற்றமான தருணங்கள் அமையும். அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் சில அலைச்சல்களை தவிர்க்கலாம். கன்னிராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சிவ மந்திரத்தை உச்சரியுங்கள். வீட்டில் தேவார திருப்பதிக பாடல்களை படிப்பதால் வருமானம் கிடைக்கும். பெரும் புகழ் வந்து சேரும். கீர்த்தி பெருகும். நல்ல ஞானம் உள்ளவர்களாக காணப்படுவீர்கள். சிந்தனைகள் நன்றாகவே அமையும். ஒத்துழைப்புகள் ஏற்படும். தெய்வத்தினுடைய அனுகிரகத்தின் மூலம் இந்த நாள் ஆனந்த மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். உழைப்புக்கு தகுந்தாற்போல் ஊதியம் கிடைக்கும். பண வரவுக்கு வழிவகை உண்டு. அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. அம்மன் வழிபாடு செய்யலாம். சந்திர பகவான் உச்சம் பெறக்கூடிய இடம் திருமலை. ஆக ஸ்ரீ வெங்கடேசம் ஸ்ரீமன் நாராயணன் வாசம் செய்யக்கூடிய இடம் திருமலையில் சந்திர பகவானுடைய முழுமையான ஒரு ஆகர்ஷண சக்தி உண்டு. புதன்கிழமை தினமாக இருப்பதால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் தகர்த்தெறியும். சங்கடங்கள் மறையும். தாமதங்கள் நீங்கி முன்னேறுவதற்கான வழி கிடைக்கும். வருமானம், சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய நிலை உருவாகும். நல்ல அனுபவங்கள் மிகுந்த நாளாகும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். மாற்றங்கள் உண்டாகும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை.
வேலும் மயிலும் துணை என வழிபடுங்கள். வடபழனி ஆண்டவனே வல்வினையை போக்கிடுவீர். ஏழுமலை ஆண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர். ஏழ்மை அகற்றிய கந்தா யமபயம் போக்கிடுவீர். அசையாத நெஞ்சத்துள் அறிவாக நின்று அருள்வாய் முருகா என முருகப்பெருமானை வணங்கி வந்தால் இடர்பாடுகள் காணாமல் போகும். சூரியனை கண்ட பனி போல உங்களுடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், பண ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தீரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். வேலை தொடர்பாக அலைச்சல் இருக்கும். பிறரை புரிந்து கொள்வது என்பது சங்கடமாக உணர்வீர்கள். இந்த நாள் இறை வழிபாடு மற்றும் நவகிரக வழிபாட்டின் மூலம் மட்டுமே நன்மைகள் பெற முடியும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை ஆவணி மாதம் 19ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது வேலைகளில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல் குறையும். பிற மொழி பேசக்கூடிய மக்களின் அறிமுகம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு புரிதலும் நெருக்கம் அதிகரிக்கும். ராசிக்கு 5ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், ருணரோக சத்துருஸ்தானம் 6ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான், 9ஆம் வீடு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். ராசியினுடைய லாபஸ்தானம் சிம்மத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சந்திர பகவான் சஞ்சரிக்கின்றனர். விரயஸ்தானம் அயனசயன போகஸ்தானத்தில் கேத்து பகவான், சுக்கிர பகவான் உங்களுடைய ராசி அதிபதியே சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு சில நேரம் இருந்த இடர்பாடுகள் சற்று தனியும். உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது நல்லது. எல்லோரிடத்திலும் கனிவாக பேசுவது உங்களுடைய வளர்ச்சிக்கு வழிகாட்டும். உணவு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். லாபத்தில் சந்திர பகவான் இருப்பதால் நல்ல உணவினை சாப்பிடக்கூடிய பாக்கியம் கிட்டும். ருசியான உணவினை சாப்பிடுவீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருப்பீர்கள். விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். கால்நடைகள் மூலமாக ஆதாயம் ஏற்படும். வருமான உயர்வு கிட்டும். மறைமுகமான சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் அதிகரிக்கும். அனுபவம் மேம்படும் நாள். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். தொழிலை நல்ல விதமாக நடத்தி வேலையாட்களிடத்தில் வேலைகளை தட்டி கொடுத்து வாங்கக்கூடிய அமைப்பு உங்களிடம் உண்டு. தலைமை பண்பு ஏற்றவர்களாக இருப்பீர்கள். கருணை உள்ளம் அதிகம். சமூகத்தில் நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். பெரிய பெரிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகும். முக்கியஸ்தர்களுடைய சந்திப்பு நிகழும். அரசியல் மற்றும் அரசாங்கத்தினுடைய வேலைகள் கைகூடி வரும். பெருமளவான நன்மைகள் உங்களிடம் வந்து சேரும். மனதில் நிம்மதி இருக்கும். சந்தோஷமாக உற்சாகமாக இருப்பீர்கள். எடுத்த காரியங்கள் திருப்திகரமாகவே நடக்கும். நல்ல அனுபவங்கள் மேம்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். முருகப்பெருமானுடைய மிக எளிமையான ஸ்லோகங்களை உச்சரிக்கலாம் அல்லது ஸ்ரீ காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்யலாம். ஓம் தத்புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்திராய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் தத்புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்திராய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயாத். இந்த ஸ்லோகங்களை நீங்கள் உச்சரிப்பதால் பணம் சார்ந்த நெருக்கடிகள் தீரும். நன்மைகள் மிகுதியாகும்.
வீட்டில் வேல்மாறல், கந்த சஷ்டி கவசம், ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் பாடல்களை கேட்பதாலும் படிப்பதாலும் அதற்குண்டான நன்மைகள் பெறக்கூடும். வருமானம் ஓரளவிற்கு கிடைக்கும். குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய விதமாக சில நல்ல சூழ்நிலைகள் அமையும். பொருளாதாரத்தில் இருந்த சங்கடங்கள் மறையும். கவனமாகவும் செயல்படுவீர்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மன் வழிபாடு நல்லது. காளி தெய்வத்தையும் வழிபடலாம். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்காயை நமஹா என்கிற இந்த ஸ்லோகத்தை நீங்கள் உச்சரிப்பதால் சுவாதி நட்சத்திரக்காரர்களே, உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். கீர்த்தி அதிகரிக்கும். புகழ் சேரும். நல்ல பண்புள்ளம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஏற்றமிகு வாழ்வினை பெறுவீர்கள். மகிழ்ச்சியும் ஆனந்தமும் குதூகலமும் நிறைந்த நாளாகும். எதிர்பார்த்தபடி உத்தியோகத்தில் உயர்வு, ஒரு சிலருக்கு வருமான அதிகரிப்பு போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆவணி மாதம் 19ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது ராசிக்கு 4ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலை, 5ஆம் வீட்டில் ராகு பகவான், 7ஆம் வீட்டில் குரு பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த கிரக அமைப்பினுடைய நிலையை வைத்தும் பார்க்கலாம். உங்களுடைய வேலைகளில் இருந்து வந்த சின்ன சின்ன தாமதங்கள் அகலும். பெரிதாக சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள். குடும்பத்திற்காகவே உங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பீர்கள். வாழ்க்கையில் உயர வேண்டும். உறவுகளுக்கு மத்தியில் பொருளாதார நிலையில் உயர்வாக வர வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள். குடும்பத்தினுடைய பாரத்தை தாங்கி பிடிப்பீர்கள். நீங்கள் ஒரு சுமை தாங்கி. விருச்சிக ராசி அன்பர்களே, மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டுக் கொள்வீர்கள். வாழ்க்கையினுடைய நிலையை அவ்வப்போது சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். தனிமையில் இருப்பீர்கள். அடிக்கடி இறைவனிடத்தில் உங்களுடைய பிரார்த்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும். மன அமைப்பு உங்களுக்கு புதுவிதமான கண்ணோட்டத்தை ஏற்படுத்தலாம். இதுவரையில் ஈடுபடாத வேலைகளில் கூட செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கும். மனதில் சிந்தனை ஓட்டங்கள் சீராகும். துறை சார்ந்த சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். மாணவர்கள் படிப்பின் மீதான ஈடுபாடு அதிகரிக்கும். ஆர்வம் உண்டாகும். தெய்வத்தினுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். பேச்சுக்களின் மூலமாக சம்பாத்தியம் உருவாகும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். பொறுமையாக இருந்து சில வேலைகளை சாதிக்க முற்படுவீர்கள். புதிதாக தொழில் இயந்திரங்கள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். முதலீடு சார்ந்த எண்ணங்கள் உருவாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக வேலைகளின் மீதான செயல்பாடுகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வேலைக்கு தகுந்தாற் போல் பாராட்டுகள் உண்டாகும். சகோதர சகோதரிகளுடைய வழியிலும் சில உதவிகள் கிடைக்கும். மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே நல்லதொரு புரிதலும் நெருக்கம் உண்டாக்கும். பேச்சுக்களின் மூலமாக நன்மைகளை பெருமளவு பெறுவீர்கள். லாபம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அகலும். தாமதங்கள் நீங்கும். வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். மனச்சோர்வுகள் விலகி புத்துணர்ச்சியாக இருப்பீர்கள். அனுஷம் நட்சத்திரம்
1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. மாணவர்களுக்கு ஈடுபாடு உண்டாக்கும், படிப்பின் மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும். எழுத்தாளர்கள் மற்றும் கல்வி சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், இரும்பு சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்கும். வீடு கட்டுமான பணி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஆசிரியர் பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். எழுத்துத்துறை மற்றும் கணிதவியல் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு கல்வி நிலையத்திலிருந்து சில உதவிகள் கிடைக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். ஏற்றம் நிறைந்த நாளாகவே அமையும். இந்த நாள் உங்களுக்கு மன நிம்மதி பெறக்கூடிய நாளாக அமைய பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆகிய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 கோடி தேவர்களுடைய ஆசையும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381112636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். என்ன தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும் சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அள்ளல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையுடைய அருளை பெற வேண்டுகிறோம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆவணி மாதம் 19ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது ராசிக்கு 3ஆம் வீட்டிலேயே சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். சுகஸ்தானத்தில் ராகு பகவான். பெரிய பெரிய அளவில் இடம், வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்க வேண்டிய எண்ணத்தில் நீங்கள் திளைப்பீர்கள். எதை செய்தாலும் பெரிதாக செய்ய வேண்டும் என்கிற ஆசை உங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். உறவினர்கள் வழியில் அனுசரித்து செல்வது நல்லது. மனநிலையில் உங்களுக்கு புதுவிதமான தேடல்கள் உண்டாகும். படிப்பு சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த இழுபறிகள் மறையும். தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். எந்த ஒரு செயல்களையுமே நீங்கள் தனித்து இருந்து செய்தால்தான் சில வேலைகள் நடக்கும். யாருடைய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் உங்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்ய முற்படுவீர்கள். மனோதிடம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துவதில் சில முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். தனித்தன்மையான விஷயங்கள் கைகூடி வரும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். அரசு தொடர்பான உதவிகள் கைகூடி வரும். கலை சம்பந்தமான விஷயங்களில் அனுபவங்கள் ஏற்படும். வியாபார போட்டிகளை சமாளித்து விடுவீர்கள். மாணவ மாணவிகளுக்கு படிப்பின் மீதான ஈடுபாடும் அதிகமான அக்கறையும் இருக்கும். போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறுவீர்கள். தேர்ச்சி பெறக்கூடிய நிலையும் உருவாகும். நற்செயல்கள் நிறைந்த நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் கேத்து பகவானோடு சுக்கிர பகவானும் சஞ்சரிக்கிறார். ராசியினுடைய 6ஆம் வீடு ருணரோக சத்துருஸ்தானம். கடன் நோய் எதிரி பாவகத்தில் ராசியின் அதிபதியான குரு பகவான் சஞ்சரிக்கிறார். பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான். தந்தையின் மூலமாக உங்களுக்கு சில சொத்துக்கள் வருவதற்கான வழிவகை கிடைக்கும். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியுமாகவே வருகிறார்கள். 5க்கு 12க்கு உரியவர்கள். சில நேரம் சொத்துக்களின் காரணமாகவும் உங்களுக்கு செலவுகளும் உண்டாகலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்களுக்காக பணம் செலவாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு
செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. கூடுமான வரையில் இந்த தினம் விட்டுக் கொடுத்துதான் போக வேண்டும். யாரிடத்திலும் வீண் வம்புகளோ பேச்சுக்களோ கூடாது. பிறருடைய வாழ்க்கை நிலையை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள முயற்சி செய்யாதீர்கள். உங்களுடைய வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தினாலே போதும். வீண் பிரச்சனைகள் வேண்டாம். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பிறந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. இழுபறிகள் மறையும். வேலைகள் துரிதமாக நடக்கும். மனச்சோர்வுகள் நீங்கும். நிம்மதியாக காணப்படுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் சூரிய பகவானே அதிபதியாக இருப்பார். நெருப்பு ராசி. ஆகவே உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் நல்லதொரு அனுபவங்கள் இருக்கும். புதுமைகளை விரும்புவீர்கள். புது விஷயங்களை செய்ய வேண்டிய எண்ணங்கள் இருக்கும். சூழ்நிலைகள் உருவாகும். மனோதிடம் பெற்றவர்களாக காணப்படுவீர்கள். இந்த நாள் அதிர்ஷ்டம், ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆவணி மாதம் 19ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது மகர ராசி அன்பர்களே, குடும்ப பாவகத்தில் ராசியின் அதிபதியான சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். 3ஆம் வீடு மீனத்தில் ராகு பகவானும், 5ஆம் வீடான ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய் பகவான், சிம்மத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம் 8ஆம் வீடு. மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. பாக்யஸ்தானத்தில் 9ஆம் வீடு கன்னியில் கேது பகவானும் சுக்கிர பகவான் சஞ்சாரம். இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும் பொழுது சில வேலைகள் உங்களுக்கு காலதாமதமாக கூட நடக்கும். எடுத்த காரியம் நடக்கவில்லையே என்கிற ஏக்கத்தோடு இருப்பீர்கள். மனக்குமுறல் இருக்கும். நினைத்தது நடக்காத போது விரக்தி ஏற்படும். அந்த நேரத்தில் நீங்கள் மனநிலையில் மன அமைதியோடு இருக்க வேண்டும். சாந்தம் குணம் தேவை. உணர்ச்சி வசப்படாதீர்கள். கோப உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். மகர ராசி அன்பர்களே, இயற்கையாகவே நீங்கள் பொறுமை குணம் படைத்தவர்கள். யாருடைய சண்டைக்கும் செல்ல மாட்டீர்கள். வந்த சண்டையை விடவும் மாட்டீர்கள். எதையும் நேர்மையாக நியாயமாக நடத்த வேண்டும் என்கிற குணம் கொண்டவர்கள் நீங்கள். தந்தை வழி சொத்துக்களில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் குறைவதற்கான வழியும் கிடைக்கும். கவலை வேண்டாம். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உடல் நலம் சார்ந்த விஷயங்களிலும் உணவு சம்பந்தமான விஷயங்களிலும் கவனமாக இருப்பது அவசியம். வர்த்தகம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களை, கொள்முதல் போன்ற விஷயங்களை பாதுகாத்து செய்வது நல்லது. திருப்பணி சம்பந்தமான செயல்பாடுகளில் ஈடுபாடு உண்டாகும். மகான்கள் யோகிகள் உடைய ஆசியை பெற தரிசனம் செய்வீர்கள். கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். தாய் வழி உறவுகளிடத்தில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். மனதில் நிறைவான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். தம்பதியர்களிடையே நல்லிணக்கம் காணப்படும். வீண் பேச்சுக்கள் வாக்குவாதங்கள் வராது. பொதுவாக திருமணம் செய்பவர்கள் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசியையும் 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராசியையும் திருமணம் செய்யாமல் இருந்தாலே உங்களுடைய குடும்பத்தில் இல்லறத்தில் மகிழ்ச்சி இருக்கும். 6, 8ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய ராசி ஆண்களையோ பெண்களையோ மனம் செய்யக்கூடாது. அப்படி செய்பவர்களுக்குத்தான் பெரும்பாலும் சங்கடங்கள், சில பிரச்சனைகள், குடும்பத்தில் வீண் பேச்சுக்கள் வரும். ஆகவே 6, 8 போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. திருமணத்திற்காக வரன் பார்க்கக்கூடியவர்கள் இந்த விஷயத்தை மிகவும் கவனிப்புடன் இருந்தால் திருமண வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாகவே அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும்.
சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. எண்ணங்கள் மேலோங்கும், சிந்தனைகள் அதிகரிக்கும். வியாபாரம் தொடர்பான எண்ணங்கள், எதிர்கால விஷயங்களில் அதிகமான சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும். இருந்தாலும் மனதில் நினைத்த வேலைகளை உடனுக்குடன் முடிப்பீர்கள். நல்ல ஆதரவு பெருகும். முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாகவே அமையும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. அம்பிகை வழிபாடு உங்களுக்கு நல்லது. நட்சத்திர அதிபதி சந்திர பகவானாக இருப்பதால் வருமானம் இருக்கும், மன நிம்மதி உண்டாகும். முன்னேற்றகரமான நாளாகவும் அமையும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு சில விஷயங்களில் மட்டும் கவனித்து செய்வதே நல்லது. எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். பொறுமை, நிதான குணம் தேவை. இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆவணி மாதம் 19ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது ராசியிலேயே சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். வாக்குஸ்தானத்தினுடைய அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். களத்திர ஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். கும்பராசி அன்பர்களே, நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். பிறரை பற்றிய புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். வர்த்தகம், துறை சார்ந்த விஷயங்களில் முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். நண்பர்களுடைய குணநலன்களுக்கு தகுந்தாற் போல் அனுசரித்து செல்வீர்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். மறதி சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கலாம். யாரிடத்திலும் தனிப்பட்ட குடும்ப விஷயங்களையோ விவகாரங்களையோ பகிராதீர்கள். மன நிம்மதி வேண்டி நன்றாக தண்ணீர் குடிக்க வேண்டும். சந்திர பகவானை நீங்கள் வழிபடுவது நல்லது. எதையும் தனித்து செய்யாமல் பிறரோடு கலந்து ஆலோசித்து செய்யுங்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவு வேண்டி நீங்கள் பணிவாக இருப்பது நல்லது. மனதில் பல எண்ணங்கள் தோன்றி மறைக்கும். எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில வேலைகளில் அலைச்சல் உண்டாகும். அமைதியாக இருக்க வேண்டிய நாள். எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். மிகுந்த பொறுமை நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் தொடர்பான விஷயங்களில் நல்ல முடிவை எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம்
3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. கடன் சார்ந்த பிரச்சனைகளில் சில நெருக்கடிகள் ஏற்படாமல் தவிர்க்க கடன் பெற்றவர்களிடம் கனிவாக பேச வேண்டும். சீக்கிரமாக நடக்க வேண்டிய வேலைகள் காலதாமதமாகலாம். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, சில விஷயங்களை விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். எதையும் நிதான போக்கோடு தான் கையாள வேண்டும், அவசரம் கூடாது. பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவ ரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தகே என்று நீங்கள் வழிபட குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக சித்தியாகும். புரிதல்கள் மேம்படும். அமைதியாக இருக்க வேண்டிய நாள். எதிர்பார்க்காத வேலைகளில் சில அலைச்சல் சந்திக்க வேண்டியிருக்கும். வண்டி வாகன பயண நேரங்களில் பொறுமை தேவை. இந்த நாள் தெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்க வேண்டி பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381116636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். என்ன தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும் சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆவணி மாதம் 19ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது ராசியிலேயே ராகு பகவான் 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்தில் ராசி அதிபதியான குரு பகவான் சஞ்சரிக்கிறார். அயனசயன போகஸ்தானத்தில் 12வது வீட்டில் கும்பத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், 6ஆம் வீடு ருணரோக சத்ரு பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம், 7ஆம் வீட்டில் கேது பகவான், சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு சுபகாரிய தொடர்பான பேச்சுக்கள் கைகூடி வருவதற்கான சூழ்நிலைகள் நிலவும். புதுமையான விஷயங்களில் ஆர்வங்கள் உண்டாகும். பொருளாதாரத்தில் இருந்த ஏற்ற இறக்கங்கள் நீங்க ஒவ்வொரு விஷயத்திலும் பணம் சார்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படுங்கள். தேவையற்ற வீண் செலவுகளை தவிர்த்து விடுங்கள். உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து விட்டுக் கொடுத்துதான் போக வேண்டும். எடுத்தாம் கவிழ்த்தாம் என்று எந்த முடிவுகளும் எடுக்க வேண்டாம். வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் மற்ற உத்தியோகஸ்தர்களிடத்தில், பணியாட்களிடத்திலும் சரி, வேலையாட்களிடத்திலும் சரி கவனமாக செயல்படுங்கள், பேசுங்கள். மனதில் தோன்றியதை அப்படியே பேசிவிட வேண்டாம். எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கும். உடல் நலத்தோடு இருப்பீர்கள். ஆரோக்கியம் நிறைந்த செல்வத்தை பெறுகிறீர்கள். மீனராசி அன்பர்களே, தொழில் ரீதியாக சில நபர்களிடத்தில் கலந்து ஆலோசிப்பது நல்லது. சுய முயற்சிகளின் மூலமாக சில பலன்கள் கிடைக்கும். வேற்று நபர்களிடத்தில் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். சக வியாபாரிகளிடத்தில்
பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். கனிவாக இருப்பதே உங்களுடைய வியாபாரத்திற்கு நல்லது. வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் விதமாக சில செயல்களில் ஈடுபடுவீர்கள். மனநலம் சார்ந்த விஷயங்களுக்கு தியானம், யோகாசன பயிற்சிகள் உங்களுக்கு நல்லதை தரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. குருவருளோடு திருவருளையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ராசி அதிபதி அவர். குரு பார்க்க கோடி நன்மை. குருவருளே திருவருள். உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும், எண்ணம் ஈடேறும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. எல்லாம் வல்ல ஈசனுடைய அனுகிரகம் வேண்டி ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தையும் சிவாய நமக எனும் மந்திரத்தையும் விடாது உச்சரியுங்கள். உரு ஏற திரு ஏறும். இறைவனுடைய நாமத்தை, உருவை அதிகம் ஏற்ற ஏற்ற எல்லாம் வல்ல ஈசனுடைய அனுகிரகம், பார்வதி பரமேஸ்வரனுடைய அருளாசி பரிபூர்ணமாக கிட்டும். இந்த தினம் உங்களுடைய மன கஷ்டங்கள் தீர, பண கஷ்டம் தீர சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். அவசரத்தில் எதையும் செய்து விடாதீர்கள், கவனம் தேவை. பொறுமை, நிதானம்தான் உங்களுக்கு பலம். ரேவதி நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு மிகச் சிறந்தது. ஸ்ரீமன் நாராயணருக்கு ஒரு கைப்பிடி அவல் சமர்ப்பித்து நைவேத்தியம் செய்து அவற்றை வரக்கூடிய பக்தர்களுக்கு, சேவார்த்திகளுக்கு பிரசாதமாக உங்கள் திருக்கரங்களால் கொடுக்கலாம். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு குங்கும அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். மங்கள தீபம் ஏற்றுவது விசேஷமானது. ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நெய் தீபம் வீட்டிலும், கோவில்களிலும், உங்களுடைய அலுவலகத்திலும், வியாபார ஸ்தலங்களிலும், தொழில் நிறுவனங்களிலும் பூஜை வழிபாட்டுக்கு தூய்மையான பசு நெய்தனை வைத்து வழிபடுங்கள். நலம் நிறைந்த நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மனப்பக்குவம் இருக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை உள்ளவர்களாக இருப்பீர்கள். இந்த நாள் யோகம், லாபம், க்ஷேமங்கள் அனைத்தும் உங்களோடு இருந்திட, தெய்வ அனுகிரகம் பெற்றிட பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.